இன்னும் நிறைய வேலைக்கு மோசே எடுத்து பயன்படுத்தணும். அந்த பாத்திரத்தை பயன்படுத்துவதற்கு முன்னமே கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? முதலாவது அதை பரிசுத்தம் படுத்துகிறார். ஆமென் சொல்லாமே, ஆமென் சொல்லாமே. முதலாவது அந்த பாத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். ஐயா, இது வெளிப்புறம் தானே, நீங்க சொன்ன மாதிரி காலில் போடுற செருப்பு தானே, வெளிப்புறம் தானே. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, இது பரிசுத்த பூமி. நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்டது? பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. நீ மோசேதான், நான் உன்னை தேடிதான் வந்தேன், எப்படி இருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கணும் தான். ஆனால் இந்த அசுத்தத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள, இந்த அசுத்தம் இருக்கிற வரைக்கும் பாருங்க, உன்கிட்ட என்னால மனசு விட்டு பேச முடியாது. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப தேவன் என்னோட பேசணும், என் கூட உறவாடணும், எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தணும், சில ரகசியங்களை கர்த்தரை வெளிப்படுத்தணும்னா இந்த சரீரத்தினுடைய பாத்திரம் சுத்திகரிக்கப்படாமல் தேவனுடைய சத்தத்தை என் செவிகளால நான் கேட்க முடியாது.